வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேசே சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்து அவரோட ஃப்ரெண்டு செல்வத்தை மீனாவோட வீட்டுக்கு போக சொல்றாரு. என்ன எதுக்குடா போக சொல்ற, நீயே போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு செல்வம். நான் குடிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்ப நானும் அதே தானே பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செல்வம். ஆனா என்னை விட நீ கம்மியா குடிச்சிருக்கிற, நீ போய் அவ வீட்டு கதவை மட்டும் தட்டு, அவ இருக்கிறாளான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாரு. அவ இருந்தானா காலையில நீங்க ஸ்டாண்டுக்கு வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் முத்துவவே காணும், முத்து இங்க இருக்கிறாப்லையா அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. போன் அடிச்சா அவ போன் எடுக்க மாட்டேன்றால, என்னையே பயமுறுத்தி பாக்குறாளா, இப்ப நான் காணும்னு சொன்னோடனே அவ ரொம்ப பயந்துருவாள, பயந்து போய் எனக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறமா நான் கால் மேல கால் போட்டு பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. செல்வம் இப்போ மீனாவோட வீட்டுல போய் கதவை தட்டுறாரு. மீனாவோட தம்பி தான் வந்து கதவை திறக்கிறாரு. மாமாவோட ஃப்ரெண்டு செல்வம் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு கால் பண்ணேம்மா, ஏமா எடுக்கல அப்படின்னு கேக்குறாரு. நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க மீனா. காலையில நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் முத்து ஸ்டாண்டுக்கே வரல, அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அவர் இங்கதான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்னது, முத்து இங்க தூங்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்டு செல்வம் ஷாக் ஆயிடுறாரு. அவர் இங்க இருக்காருன்னு சொன்னதும் நீங்க எதுக்காக ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அவரை தேடி நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. அந்த வெட்டி பையன் செல்வம் என்னை தேடி வருவான், நான் வரலன்னு சொன்னாலும் குடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு போவான், அதனால அவன் வந்தானா நான் இல்லைன்னு சொல்லிருன்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரிம்மா, அவனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு கொசு கடிக்கும், போர்வெல்லாம் போர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு செல்வம். முத்துட்டு போய் செல்வம் சொல்றாரு, உன் பொண்டாட்டி இங்கதான்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க உன்னை விட நக்கல் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, நீ அங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு செல்வம். அவ்வளவு உஷாரா இருக்கிறாளா அவ அப்படின்னு சொல்றாரு முத்து. அவ அங்கதானே இருக்கிறா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்துவும் செல்வமும் கார்ல கிளம்பி போறாங்க. அதை மீனா நின்று பாத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா முத்து வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. எனக்கு இன்னொரு தோசை கொடுங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். அதான் 5 சாப்பிட்டேடா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரோகிணி சொல்றாங்க, ஷோரூம்ல நின்னு ரொம்ப டயர்டா இருப்பாரு, அவருக்கு பசிக்கும் இல்ல, நான் போய் சுட்டு எடுத்துட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விஜயா மனோஜ்ட சொல்றாங்க, நாள் பூரா நீ தூங்கிட்டு இருக்கிற, நீ வேலை பாக்குறேன்னு நினைச்சிட்டு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறா அவளுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள சீக்கிரமா ஒரு வேலையை தேடிருடா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை முத்துக்கு கால் பண்றாரு. எங்கடா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் வீட்டுல தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. நானும் வீட்டுல தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்து இப்போ வீட்டுக்குள்ள வராரு. படியில நின்னுதான் பேசிட்டு இருந்தியா நீ அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஏன்டா தள்ளாடிட்டு நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. விஜயா சொல்றாங்க, அவன் தள்ளாடுறத பார்த்தா தெரியலையா, அவன் தண்ணியில இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உன்னை குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு குடிச்ச அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அந்த ரவி பைய உங்களை லாக்அப்ல உட்கார வச்சுட்டு போயிட்டான், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, அதனாலதான்ப்பா குடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. நல்ல பொண்டாட்டியா இருந்தா புருஷனை திருத்த பாப்பா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆனா இவன் இப்படி இருக்கிறது தான் அவளுக்கு வசதியா இருக்கும் போல, அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தனை பிரிச்சு அனுப்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னால வெளியில தலை காட்டவே முடியல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏமா வெயில் ரொம்ப அடிக்குதா, இது நைட் ஆச்சே, வெயில் கூட அடிக்காதே அப்படின்னு சொல்றாரு முத்து. எனக்கு அவமானத்தினால வெளியில தலை காட்டவே முடியல, எல்லாருமே உங்க பையன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டானா, உங்க புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டாரானே கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேளைமா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணல, நான் கல்யாணம் பண்ணிருந்தா நானும் லாக்அப் தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இந்த ரவி அப்பாவை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றாரு. நீ பெரிய நல்ல பிள்ளை மாதிரி பேசாத, நீயும் தானே மண்டபத்துல வச்சு அப்பாவை அவமானப்படுத்திட்டு ஓடுன அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்பயே அப்பாவோட மானமே போயிருச்சு, இப்போ மீதி மானத்தையும் ரவி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்படி 2 பிள்ளையுமே தருதலையா வந்து பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ரோகிணி சொல்றாங்க, நீங்க இப்ப குடிச்சிட்டு வர்றது மட்டும் அங்கிளுக்கு கௌரவமாவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என் கஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. உங்க ஒய்ஃப் பண்ண தப்புக்கு இவரை எதுக்காக திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. நீங்க எதுக்காக குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. அதை பத்தி நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு முத்து. தேவையில்லாம இது வந்து எதுக்குமா என்கிட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. என் பொண்டாட்டி அது இதுன்னுலாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராரு மனோஜ். இப்பதான் காலையில உன் தம்பி அடிச்சிட்டு வந்தேன், மறுபடியும் நீ என்கிட்ட அடி வாங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. நீ என்னை அடிச்சிருவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு மனோஜ். இப்போ 2 பேருக்கும் சண்டை வந்துருது. முத்து மனோஜை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. மனோஜ் தான் அடிக்கிறோம்னு நினைச்சிட்டு ரோகிணி கணத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறாரு முத்து. 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து அண்ணாமலைக்கு இப்போ நெஞ்சு வலியே வந்துருது, மயங்கி விழுந்துடுறாரு. அண்ணாமலைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு மைல்டா அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஹார்ட் பீட் ரொம்ப லோவா இருக்கு, அவரோட பிளட் வெசல்ஸ்லயுமே பிளட் கம்மியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
மார்னிங் சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. விஜயா அதை கேட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. இடையில மீனா ஏதோ கனவு கண்டு பயந்து போய் எந்திக்கிறாங்க. என்னன்னு தெரியலமா, தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ பயமா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. எனக்கும் மனசுக்கு ரொம்ப பதட்டமா தான் இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா புகுந்த வீட்டுல வாழாம இப்படி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. மாப்பிள்ளைய சமாதானப்படுத்தி உன்னோட வீட்டுக்கு போறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வருத்தமா நின்றுட்டு இருக்கிறாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.